Hi friends, welcome to கடாய் சமையல். இன்னைக்கு நம்ம சுவையான நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and கூடவே உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்றதுக்காக ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. இந்த டிஷ்க்கு நல்லெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10 வரமிளகாய் வந்து அது உள்ள விதை எல்லாமே எடுத்துட்டு வச்சிருக்கேன். அதை கூட சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு மிளகாய் வந்து விதையோட சேர்க்க கூடாது. விதை எடுத்துட்டு தான் சேர்க்கணும். இதெல்லாமே சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இந்த சிக்கனுக்கு வந்து நம்ம எந்த ஒரு ரெடிமேட் மசாலாவுமே சேர்க்க போறது இல்ல. இந்த மிளகாவோட காரம் மட்டும் தான். இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 20 சின்ன வெங்காயம் வந்து நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா அது வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததா ஒரு சில் அளவுக்கு தேங்காவை நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் கூட சேர்த்துடலாம். பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு இந்த மிளகாவோட ஃப்ளேவரும் இந்த தேங்காவும் தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் இதெல்லாமே கொரப்பாக மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாமே வதக்குனதுக்கப்புறமா ஒரு 1/2 கிலோ நாட்டுக்கோழி வந்து வேக வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். நாட்டுக்கோழி வந்து உங்களுக்கு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால ஒரு குக்கரில் 2 விசில் வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. பிராய்லர் சிக்கனாக இருந்தால் டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அந்த மசாலாவெல்லாம் சிக்கனில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம பிராய்லர் சிக்கனில் பண்ணுறதை விட நாட்டுக்கோழியில் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்ததாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு கறி வேக வச்ச தண்ணியை கூட ஊற்றிடலாம். இந்த தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த மிளகாவோட ஃப்ளேவரெல்லாம் சிக்கனில் இறங்குற வரைக்கும் மூடி போட்டு வேக விடலாம். இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த மிளகாவோட காரமெல்லாம் உள்ளே இறங்கி அந்த தண்ணி எல்லாமே எஞ்சி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கறனால இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து உங்களுக்கு சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கூடவுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கடாய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.